Hi, hello. Today, 7th Standard Science, Term 2, Volume 3. Okay, first unit, Heat and Temperature. பார்க்கலாம். Okay, introduction பார்ப்போம். You shiver when it is cold outside and sweat when it is hot outside. But how can you measure those weather temperatures? நமக்கு ஷிவர் ஆகும் எப்போ கோல்டாக இருக்கும்போது, நமக்கு எப்போ ஸ்வெட் ஆகும் ஹாட்டாக இருக்கும்போது. பட் இந்த வெதர் டெம்பரேச்சர்ஸ் எல்லாம் நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெம்பரேச்சர் இஸ் இன்வால்வ்ட் இன் மெனி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் டெய்லி லைஃப்ஸ் இன்க்ளூடிங் அவர் ஓன் பாடிஸ் அண்ட் ஹெல்த், த வெதர் அண்ட் ஹவு ஹாட் the stove must be in order to cook food. டெம்பரேச்சர் நம்மளுடைய லைஃப்பில் டெய்லி லைஃப்பில் மெனி ஆஸ்பெக்ட்ஸில் இன்வால்வ் ஆகிருக்கு. நம்மளுடைய பாடி ஹெல்த்து, வெதர், நம்ம ஒரு ஃபுட் சமைக்கும்போது கூட ஸ்டவ் எந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கணும் அப்படின்றத கூட நம்ம டெம்பரேச்சர் இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகேவா? So the measurement of warmness or coldness of a substance is known as its temperature. ஒரு சப்ஸ்டன்ஸ் உடைய வார்ம்னஸ் இல்லை கோல்ட்னஸை மெஷர் பண்ணுறது பேர் தான் டெம்பரேச்சர். இட் இஸ் a measure of average kinetic energy of the particles in an object. ஒரு ஆப்ஜெக்டில் உள்ள பார்ட்டிகல்ஸோட ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜியை மெஷர் பண்ணுறது தான் டெம்பரேச்சர். Temperature is related to how fast the atoms within a substance are moving. டெம்பரேச்சரை எதை ரிலேட் பண்ணியிருக்குன்னா, ஒரு சப்ஸ்டன்ஸில் நிறைய ஆட்டம்ஸ் இருக்கும், அந்த ஆட்டம்ஸ்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்றத ரிலேட் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ the gas particles on the right have more kinetic energy than those on the left. நமக்கு லெஃப்டில் ஒன்று, ரைட்டில் ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் நிறைய கேஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சரில் அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் ஸ்லோ மூவிங்காக இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. செகண்ட் பிக்சரில் ஃபாஸ்ட் மூவிங் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ த கேஸ் ஆன் தி ரைட் இஸ் அட் அ ஹையர் டெம்பரேச்சர். ரைட் சைடில் இருக்கிற இந்த கேஸ் பார்ட்டிகல்ஸ் நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. ஸோ இதில் தான் டெம்பரேச்சரும் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் கைனட்டிக் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கிறனால டெம்பரேச்சரும் ஜாஸ்தியாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம டெம்பரேச்சர் யூனிட்ஸ் பார்க்கலாம். ஸோ தெர் ஆர் 3 units which are used to measure the temperature. டெம்பரேச்சரை 3 யூனிட்ஸ் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம். டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின். டிகிரி செல்சியஸ் அதை நம்ம எப்படி எழுதணும்னா டிகிரி சி, கேபிட்டல் சி. ஓகே, அண்ட் ரீட் அஸ், இதை எப்படி ரீட் பண்ணலாம், டிகிரின்னு ரீட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 20 டிகிரி செல்சியஸ், இட் இஸ் ரீட் அஸ் 20 டிகிரி செல்சியஸ்ன்னு ரீட் பண்ணலாம். செல்சியஸ் இஸ் கால்ட் அஸ் சென்டிகிரேட் அஸ் வெல். செல்சியஸை நம்ம சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் செல்சியஸை பற்றி கொடுத்துருக்காங்க. செல்சியஸை டிகிரி செல்சியஸ், டிகிரி கேபிட்டல் சி போடணும். ஓகேவா? இந்த செல்சியஸ்க்கு இன்னொரு பேர் என்னென்னா சென்டிகிரேடு. ஃபாரன்ஹீட், ஃபாரன்ஹீட் இஸ் ரிட்டன் அஸ் டிகிரி எஃப். ஃபார் எக்ஸாம்பிள் 25 டிகிரி எஃப், இட் இஸ் ரீட் அஸ் 25 டிகிரி ஃபாரன்ஹீட். கெல்வின், கெல்வின் இஸ் ரிட்டன் அஸ் கே. ஃபார் எக்ஸாம்பிள் 100 கெல்வின், கே, இட் இஸ் read as 100 கெல்வின். ஸோ கெல்வினை நம்ம கேபிட்டல் கேல, இதுக்கு டிகிரிலாம் போட வேணாம், கேபிட்டல் கே. ஓகேவா? ஸோ த யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் நமக்கு 3 யூனிட்ஸ் இருக்குது, டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். ஆனால் டெம்பரேச்சருடைய எஸ்ஐ யூனிட்டை எதை தான் சொல்லுவாங்கன்னா கெல்வினை தான் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மெஷரிங் டெம்பரேச்சர்.
The temperature of the object is well approximated with kinetic energy of substances. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஆப்ஜெக்டுடைய டெம்பரேச்சர் அந்த சப்ஸ்டன்ஸுடைய கைனட்டிக் எனர்ஜியை வச்சு தான் இருக்குது. இந்த ஹை டெம்பரேச்சர் மீன்ஸ் மாலிகுல்ஸ் வித்தின் த ஆப்ஜெக்ட் ஆர் மூவிங் அட் அ ஃபாஸ்டர் ரேட். ஒரு மாலிகுல்ஸ் எப்படி மூவ் ஆகுது, ஃபாஸ்டராக மூவ் ஆச்சுன்னா இந்த டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும்னு அர்த்தம். பட் the question arises how to measure it. அதை நம்ம எப்படி மெஷர் பண்ணணும்? மாலிகுல்ஸ் இன் எனி சப்ஸ்டன்ஸ் ஆர் வெரி ஸ்மால் டு அனலைஸ் அண்ட் கால்குலேட் இட்ஸ் மூமெண்ட். மாலிகுல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்மால் சைஸாக தான் இருக்கும். அது வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கும் கால்குலேட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? கைனட்டிக் எனர்ஜி. In order to measure its temperature, you must use an indirect method to measure the kinetic energy of the molecules of the substance. இப்போ நம்ம டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணல. ஓகே, டைரெக்டாக நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. ஸோ இன்டைரக்ட் மெத்தடாக நம்ம யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும், kinetic energy of the molecules of substance கண்டுபிடிக்கணும். We studied that solid expands when heat is supplied to it. Solid வந்து எப்போவுமே ஹீட் கொடுக்கும்போது அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா? லைக் சாலிட் சப்ஸ்டன்ஸ் லிக்விட்ஸ் ஆர் ஆல்சோ அஃபெக்டட் பை ஹீட். சாலிட் மாதிரியே லிக்விடையும் நம்ம ஹீட் கொடுக்கும்போது அதுவும் அஃபெக்ட் ஆகும். டு நோ திஸ் லெட் அஸ் டூ த ஆக்டிவிட்டி 1. In a thermometer, when the liquid gets heat, it expands. When it is cooled down, it contracts. It is used to measure temperature. நமக்கு இப்போ ஃபீவர்னால் நம்ம தெர்மோமீட்டர் வச்சு நம்ம ஃபீவரை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா? அப்போது அதில் உள்ள லிக்விட் வந்து நமக்கு ஃபீவர் அதிகமாக இருக்கும்போது ஹீட் ஆச்சுன்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகி காட்டும், இல்லைன்னா அது கூல் டவுனாக இருந்துச்சுன்னா கான்ட்ராக்ட் ஆகும். ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம வந்து டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுவோம் தெர்மோமீட்டரில். Like solid and liquid objects, the effect of the heat is also observed on gaseous objects. Solid liquidல எப்படி ஹீட் வந்து அஃபெக்ட் பண்ணுதோ அதே மாதிரி கேஸ்லேயும் வந்து ஹீட் வந்து அஃபெக்ட் பண்ணும், கேசியஸ் ஆப்ஜெக்ட்ஸையும். ஓகே, நெக்ஸ்ட்டு தெர்மோமீட்டர். தெர்மோமீட்டர் இஸ் த மோஸ்ட் காமன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு மெஷர் டெம்பரேச்சர். காமனாக டெம்பரேச்சர்னாலே தெர்மோமீட்டர் வச்சு தான் மெஷர் பண்ணுவோம். There are various kinds of thermometer. Some of them are like glass tubes which look thin and are filled with some kind of liquid. There are various kinds of thermometers. Some of them are like glass tube. சில தெர்மோமீட்டர் பார்க்க எப்படி இருக்கும்னா கிளாஸ் டியூப் மாதிரி இருக்கும். ஓகேவா? விச் லுக் பார்க்க தின்னாக இருக்கும், அதுக்குள்ளே சம் கைண்ட் ஆஃப் லிக்விடை வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. வை மெர்க்குரி ஆர் ஆல்கஹால் இஸ் யூஸ்ட் இன் தெர்மோமீட்டர். தெர்மோமீட்டரில் மோஸ்ட்லி மெர்க்குரி அண்ட் ஆல்கஹால் தான் இருக்கும். அதான் ஏன்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி ஆல்கஹால் அண்ட் மெர்க்குரி ஆர் யூஸ்ட் இன் தெர்மோமீட்டர் as they remain in liquid form even with change of temperature in them. ஏன் அப்படின்னா அது வந்து லிக்விட் ஃபார்ம்லேயே தான் இருக்கும். ஈவன் வித் த சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது அது வந்து கேஸாகவோ எதுவும் மாறாமல் அதோடைய லிக்விட் ஸ்டேட்லேயே தான் அது இருக்கும். அதனால தான் நம்ம ஆல்கஹாலையும் மெர்க்குரியையும் தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுறோம். எ சேஞ்ச் இன் த டெம்பரேச்சர் காசஸ் சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் லிக்விட். ஸ்மால் சேஞ்ச் நமக்கு டெம்பரேச்சரில் நமக்கு ஸ்மால் சேஞ்ச் இருந்தால் கூட அந்த லிக்விடோடைய வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகும். we measure this temperature by measuring expansion of liquid in the thermometer. அந்த லிக்விட் எந்த அளவுக்கு ஹீட் அப்ளை பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அதை வச்சு தான் நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறோம் அந்த லிக்விடை யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெர்க்குரியுடைய ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லி 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் எக்ஸ்பான்ஷன் இஸ் யூனிஃபார்ம். அதோடைய எக்ஸ்பான்ஷன் யூனிஃபார்மாக தான் இருக்கும். ஃபார் ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஹீட் இட் எக்ஸ்பேண்ட் பை ஈக்குவல் லென்த். நம்ம வந்து ஹீட்டை எந்த அளவுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டாக கொடுக்கோமோ அதே மாதிரி அதே லென்த்துக்கு அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இட் இஸ் ஒப்பேக் அண்ட் ஷைனிங். பார்க்க வந்து ஒப்பேக்காகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். இட் டஸ் நாட் ஸ்டிக் டு த சைட் ஆஃப் த கிளாஸ் டியூபுடைய சைட்ஸ்லலாம் வந்து ஸ்டிக் ஆகாமல் இருக்கும், நான் ஸ்டிக்கியாக இருக்கும். இட் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டை நல்லா கண்டக்ட் பண்ணும். இட் ஹேஸ் ஹை பாய்லிங் பாயிண்ட் அண்ட் லோ ஃப்ரீசிங் பாயிண்ட். இதில் வந்து ஹை பாய்லிங் பாயிண்ட் வந்து 357 டிகிரி செல்சியஸ் அண்ட் ஹை ஃப்ரீசிங் பாயிண்ட் என்னென்னா -39 டிகிரி செல்சியஸ். Hence a wide range of temperature can be measured using
a mercury thermometer. இதோடைய ஹை பாயிலிங் பாயிண்ட் வந்து ஜாஸ்தி, அது ஃப்ரீசிங் பாயிண்ட்டு -39 டிகிரி செல்சியஸ் இருக்கிறதுனால வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்ஸை இதை வச்சு மெஷர் பண்ண முடியும் நம்மளால். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால் பார்க்கலாம். த ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்கஹால் இஸ் லெஸ் தேன் -100 டிகிரி செல்சியஸ். இது கூட மெர்க்குரி கூட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து -39 டிகிரி செல்சியஸ். ஆனால் ஆல்கஹாலுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் -100 டிகிரி செல்சியஸ். ஸோ இட் கேன் பி யூஸ் டு மெஷர் வெரி லோ டெம்பரேச்சர் கூட இதை வச்சு மெஷர் பண்ண முடியும். இதோடைய எக்ஸ்பேன்ஷன் வந்து its expansion per degree Celsius rise in temperature is very large. இதோடைய எக்ஸ்பேன்ஷன் பெர் டிகிரி செல்சியஸ் ஹீட் கூடனா கூட, அதோடைய டெம்பரேச்சர் கூடனா கூட அதோடைய எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்குமா, லார்ஜாக இருக்குமா. மெர்க்குரி வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இட் எக்ஸ்பேன்ஸ் பை ஈக்குவல் லென்த்துன்னு சொல்லியிருந்தோம். நம்ம ஹீட் ஈக்குவலாக கொடுக்கும்போது லென்த்தும் அதுக்கு ஈக்குவலாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஆனால் ஆல்கஹால் வந்து நம்ம ஹீட் கம்மியாக கொடுத்தா கூட அது எக்ஸ்பேன்ஷன் வந்து லார்ஜாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. It can be colored brightly and hence it is easily visible. அதோடைய கலர் வந்து பிரைட்டாக இருக்கிறதுனால அது ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும் அப்படி சொல்லியிருக்காங்க. டைப் ஆஃப் தெர்மோமீட்டர். There are different type of thermometer for measuring temperatures of different things like air, our bodies, food and many other things. ஃபுட் கூட சில ஃபுட்ஸ்லாம் வந்து நம்ம டெம்பரேச்சர் பார்க்குறதுக்கு தெர்மோமீட்டர் தான் ஹோட்டல்ஸில் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஏரையும் அந்த மாதிரி தெர்மோமீட்டர் வச்சு நம்ம temperature measure பண்ணலாம். Among these, the commonly used thermometer are clinical thermometer and laboratory thermometer. இவ்வளோ இருந்தும் நம்ம காமனாக யூஸ் பண்ணுற தெர்மோமீட்டர்னு பார்த்தா கிளினிக்கல் தெர்மோமீட்டர், லேப் தெர்மோமீட்டர் தான். ஓகே, கிளினிக்கல் தெர்மோமீட்டர் அது என்னன்னு பார்க்கலாம். தீஸ் தெர்மோமீட்டர் ஆர் யூஸ்டு டு மெஷர் டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடி. கிளினிக்கல்னு போட்டிருக்கு. இப்போ ஹியூமன் பாடியை வந்து அது மெஷர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். வீட்லேயும் யூஸ் பண்ணலாம், அட் ஹோம், கிளினிக்ஸில் யூஸ் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ணலாம். ஆல் கிளினிக்கல் தெர்மோமீட்டர் ஹேவ் அ கிங்க் தட் ப்ரிவென்ட்ஸ் த மெர்க்குரி ஃப்ரம் ஃப்ளோயிங் பேக் இன்டு த பல்ப். எல்லா கிளினிக்கல் தெர்மோமீட்டர்லேயும் கிங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும், KINK, கிங்க்னு ஒன்று இருக்கும். அது எதுக்கு இருக்குன்னா, மெர்க்குரி வந்துட்டு திருப்பி பேக்கில் ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறது தடுக்கிறதுக்காக அந்த கொடுத்துருப்பாங்க. இந்த தெர்மோமீட்டர் இஸ் டேக்கன் அவுட் ஆஃப் பேஷண்ட் மவுத். இப்போ பேஷண்ட் மவுத்தில் வைக்கும்போது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். அதை நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நமக்கு அந்த எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம செல்சியஸ் எவ்வளோன்னு பார்க்க முடியும். அப்போ நம்ம கையில் எடுக்கும்போது அது திருப்பி அது பேக் போகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த கிங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் த டெம்பரேச்சர் கேன் பி noted conveniently. There are temperature scales on either side of the mercury thread. மெர்க்குரி த்ரெட்டில் ரெண்டு சைட்லேயுமே வந்து ஸ்கேல்ஸ் இருக்கும். ஓகேவா, எய்தர் சைட் ஆஃப் த மெர்க்குரி த்ரெட். ஒன்று செல்சியஸ் ஸ்கேல், ஒன்று வந்து செல்சியஸ் ஸ்கேல், இன்னொன்று வந்து ஃபாரன்ஹீட் ஸ்கேல். Since the Fahrenheit scale is more sensitive than Celsius scale, body temperature is measured in F only. ஃபாரன்ஹீட் தான் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், டக்குன்னு கண்டுபிடிச்சிருங்கிறதுனால செல்சியஸை விட. அதனால் ஃபாரன்ஹீட்டை தான் நம்ம அதிகமாக பாடி டெம்பரேச்சர் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம். கேபிட்டல் F. A clinical thermometer indicate temperature from minimum of 35 degree Celsius or 94 degree Fahrenheit to maximum of 42 degree Celsius or 108 degree Fahrenheit. Clinical thermometer வந்து இந்த ரேஞ்சில் வந்து இண்டிகேட் பண்ணும். எந்த ரேஞ்சுனா மினிமம் வந்து 35 டிகிரி செல்சியஸ், மேக்ஸிமம் வந்து 94 டிகிரி ஃபாரன்ஹீட். மினிமம் 35 டிகிரி செல்சியஸ் ஆர் இது ரெண்டுமே மினிமம். ஓகேவா, செல்சியஸும் வந்து 35 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கிறதுலே மினிமம். அது மாதிரி ஃபாரன்ஹீட்டும் 94 தான் இருக்கிறதுலே மினிமம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும், 35 to 42. அது மாதிரி 94 to 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் அது இண்டிகேட் பண்ணி காமிக்கும் நமக்கு. 35, 42, 94, 108. Okay, precaution to be followed while using a clinical thermometer. The thermometer should be washed before and after use, preferably with an antiseptic solution.
தெர்மாமீட்டரை நம்ம வாஷ் பண்ணணும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் யூஸ். அதுவும் எதை வச்சுன்னா ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் வச்சு வாஷ் பண்ண ப்ரிஃபர் பண்ணுறாங்க. Jerk the thermometer a few times to bring the level of the mercury down. தெர்மோமீட்டரை ஃபஸ்ட்டு நம்மளே பார்த்துருப்போம், ஹாஸ்பிட்டல்ஸ்லலாம் வந்து ஜெர்க் பண்ணுவாங்க. எதுக்குன்னா அப்போ அது மெர்க்குரி வந்து நல்லா கீழே இறங்கி நமக்கு கரெக்டாக காமிக்கிறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட், பிஃபோர் யூஸ் த மெர்க்குரி லெவல் ஷுட் பி பிலோ 35 டிகிரி செல்சியஸ் ஆர் 94 டிகிரி ஃபாரன்ஹீட். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிக்கணும் கரெக்டாக 35 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே இல்லை 94க்கு கீழே இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். இல்லைனா நல்லா ஷேக் பண்ணி அது அந்த லெவல் வந்தப்புறம் யூஸ் பண்ணணும். do not hold the thermometer by its bulb. அதோடைய பல்பை வந்து நம்ம பிடிச்சி ஹோல்ட் பண்ணக்கூடாது. keep the mercury level along your line of the sight and then take the reading. மெர்க்குரி லெவலை நம்ம பார்க்குறது மாதிரி நம்ம ஐசைட்க்கு நேராக வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் மெஷர் பண்ணணும். Handle the thermometer with care. If it hits against some hard object, it may break. தெர்மோமீட்டரை நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏதாவது ஒரு ஹார்ட் சர்ஃபேஸில் ஹிட் ஆகிட்டுனா அது வந்து உடையதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லியிருக்காங்க. Do not place the thermometer in a hot flame or in the hot sun. ஹாட் ஃப்ளேம்லேயோ ஹாட் சன்லேயோ காட்டாதீங்க, ப்ளேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து கிளினிக்கல் தெர்மோமீட்டர், ஹாஸ்பிட்டல்ஸில் வீட்டில் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லேபரேட்டரி தெர்மோமீட்டர். லேபரேட்டரி தெர்மோமீட்டர் ஆர் யூஸ் டு மெஷர் த டெம்பரேச்சர் இன் ஸ்கூல் அண்ட் அதர் லேபரேட்டரிஸ் ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச். ஸ்கூல்ஸ் லேபில் அப்புறம் சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கெலாம் யூஸ் பண்ணுறது தான் லேபரேட்டரி தெர்மோமீட்டர். தே ஆர் யூஸ் டு in the industry as they can measure temperature higher than what clinical thermometer can record. clinical thermometer ரெக்கார்ட் பண்ண முடியாத அளவு ஹீட்டை கூட லேபரேட்டரி தெர்மோமீட்டர் வந்து ரீட் பண்ணும். ஓகேவா? the stem and the bulb of the lab thermometer are longer when compared to clinical thermometer. பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து கிளினிக்கல் தெர்மோமீட்டர் நம்ம நல்லா பார்த்துருப்போம் ஹாஸ்பிட்டல்ஸில். இது லேப் தெர்மோமீட்டர். ஸோ இந்த இதான் பல்ப் ஆஃப் த லேப் தெர்மோமீட்டர் வந்து கிளினிக்கல் தெர்மோமீட்டரோட கொஞ்சம் லாங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. there is no kink in the lab thermometer. லேப் தெர்மோமீட்டரில் கிங்க்லாம் இருக்காது. லேபரேட்டரி தெர்மோமீட்டர் has only the Celsius scale ranging from -10 degree Celsius to 110 degree Celsius. Okay. Handle the thermometer with care. If it hits against some hard object, it may break. தெர்மோமீட்டரை நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏதாவது ஒரு ஹார்ட் சர்ஃபேஸில் ஹிட் ஆகிட்டுனா அது வந்து உடையதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லியிருக்காங்க. do not place the thermometer in a hot flame or in the hot sun. ஹாட் ஃப்ளேம்லேயோ ஹாட் சன்லேயோ காட்டாதீங்க, ப்ளேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து கிளினிக்கல் தெர்மோமீட்டர், ஹாஸ்பிட்டல்ஸில் வீட்டில் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லேபரேட்டரி தெர்மோமீட்டர். லேபரேட்டரி தெர்மோமீட்டர் ஆர் யூஸ் டு மெஷர் த டெம்பரேச்சர் இன் ஸ்கூல் அண்ட் அதர் லேபரேட்டரிஸ் ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச். ஸ்கூல்ஸ் லேபில் அப்புறம் சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கெலாம் யூஸ் பண்ணுறது தான் லேபரேட்டரி தெர்மோமீட்டர். தே ஆர் யூஸ் டு in the industry as they can measure temperature higher than what clinical thermometer can record. clinical thermometer ரெக்கார்ட் பண்ண முடியாத அளவு ஹீட்டை கூட லேபரேட்டரி தெர்மோமீட்டர் வந்து ரீட் பண்ணும். ஓகேவா? the stem and the bulb of the lab thermometer are longer when compared to clinical thermometer. பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து கிளினிக்கல் தெர்மோமீட்டர் நம்ம நல்லா பார்த்துருப்போம் ஹாஸ்பிட்டல்ஸில். இது லேப் தெர்மோமீட்டர். ஸோ இந்த இதான் பல்ப் ஆஃப் த லேப் தெர்மோமீட்டர் வந்து கிளினிக்கல் தெர்மோமீட்டரோட கொஞ்சம் லாங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. there is no kink in the lab thermometer. லேப் தெர்மோமீட்டரில் கிங்க்லாம் இருக்காது. லேபரேட்டரி தெர்மோமீட்டர் has only the Celsius scale ranging from -10 degree Celsius to 110 degree Celsius.